ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா என்னோட ரெகுலர் vlog தான். ரெகுலர் vlogல இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் டீப் கிளீன் பண்ண போறேன். ஃப்ரிட்ஜ் டீப் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஃபன் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை ரவை தான் செஞ்சுட்ருக்கேன். கோதுமை ரவைக்கு நான் எப்பவுமே வெறும் ரவை செய்ய மாட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அப்படி தான் செய்வேன். இங்கே கோதுமை ரவை ஐத்ரா கோதுமை ரவை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஊர் கோதுமையோட டேஸ்ட் இருக்கு. ஸோ இந்த ஊர்ல இருக்கீங்க, ஆஸ்திரேலியால நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஐத்ரா ரவைய ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் நான் மாவு இன்னைக்கு ஆக்சுவலி ஆட்ட போறேன். நான் எப்பவுமே ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில திங்ஸ் மேக்ஸிமம் இல்லாம இருக்கும்போது, நான் கிளீன் பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு வெஜிடபிள்ஸும் நெறையா தீந்துருச்சு. அப்புறம் மாவும் தீர்ந்தது அப்படின்னால, ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் எம்ப்டியா இருக்கு அப்படிங்கிறனால, ஃப்ரிட்ஜ் இப்போ கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். திங்ஸ் வெளிய எடுத்து வச்சு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறனால, நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண போறேன். என்னோட ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, வெஸ்டின் ஹவுஸ் அப்படிங்கிற ஃப்ரிட்ஜ் தான் இது. இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். கீழ ஃப்ரீசரும், மேல நார்மல் ஃப்ரிட்ஜும் இருக்கும். இது ஃப்ரீசர் கீழ தான் வரும். இப்போ டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ மேல எப்பயுமே ரெகுலரா நான் கிளீன் பண்ணிருவேன். ஃப்ரிட்ஜுக்கு மேல இருக்கிறது. உள்ள நான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாரி தான் கிளீன் பண்ணுவேன். டீப் கிளீன் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் கிளீன் பண்ணுவேன். இப்போ நம்ம மேல மாவெல்லாம் வைக்கிறனால இந்த மாரி மாவோட இதெல்லாம் இங்க ஒட்டியிருக்கும். ஸோ அப்பப்போ நான் மாவு வாரம் ஒரு தடவ ஆட்டும்போது நான் அப்படியே கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால ஃப்ரிட்ஜ் மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப டஸ்ட்லாம் இருக்காது ஃப்ரிட்ஜில. ஸோ இப்போ மாவு அரைக்கிறதுக்காக நான் உளுந்து ஊற வச்சிருக்கேன். என்னோட சேனல் ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் உளுந்து ஃப்ரிட்ஜில வச்சு தான் நான் அரைப்பேன். ஸோ உளுந்து ஊற வச்சிருக்கேன். உளுந்து எடுத்து அரைக்க போட்டுட்டு ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்க ஆஸ்திரேலியால அல்ட்ரா கிரைண்டர் தான் யூஸ் பண்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது 2 லிட்டர் கிரைண்டரு. நான் ஊர்லேருந்து கிரைண்டர் எடுத்துட்டு வரல. என்னால வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால கிரைண்டர் நான் வச்சுட்டு வந்துட்டேன். அப்படி எடுத்துட்டு வந்தாலும் நான் ஒரு 1 1/2 லிட்டர் அந்த மாரி வெயிட்ல தான் நான் எடுத்துட்டு வந்திருக்க முடியும். ஆனா இங்க நான் 2 1/2 லிட்டர்ல வாங்கிட்டேன். இப்போ இங்க ஆஸ்திரேலியால யாராவது வர போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்க நீங்க வாங்கிக்கலாம். நீங்க ஊர்லேருந்து கிரைண்டர் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல. மிக்ஸி மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். கிரைண்டர் இங்கே இந்தியன் ஸ்டோர்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம ஈஸியாக வாங்கிக்க முடியும் இங்கே வந்தோம்னா. இந்த வெயிட் நம்ம அவ்வளோ பெருசாக தூக்கிட்டு வர முடியாது. இந்த கிரைண்டரோட வெயிட்டுக்கு நம்ம வேறு ஏதாவது திங்ஸ் கூட நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நான் மாவு அரைக்க போட்டுட்டேன். ஸோ அதை அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளார நம்ம ஃப்ரிட்ஜ் டீப் கிளீன் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக கிளீன் பண்ணிடுவேன். அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆவது நான் வெஜிடபிள்ஸ் சேரும்போது, இந்த மாவெல்லாம் எடுக்கும்போது நான் அப்பப்போ தொடச்சு விட்டுருவேன். ஸோ அதில் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. ஆனால் டோர் நான் மந்த்லி ஒன்ஸ் தான் கிளீன் பண்ணுவேன். ஸோ அதனால் டோர் நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு. குழந்தைங்க சாக்லேட்ஸ் அதெல்லாம் எடுத்து எடுத்து அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டோரில் இருக்கிறதையும் நான் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நான் அதையும் ஃபுல்லாக கிளீன் பண்ண போகிறேன். என்னோட ஃப்ரிட்ஜ நான் ரெகுலரா பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் நான் மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். இந்த டோர் தான் நான் டோர்ல இருக்க ரேக் தான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனா முன்னாடி இருக்க ரேக்லாம் நான் ரெகுலரா கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால எனக்கு ஃப்ரிட்ஜ் எப்பவுமே நீட்டாவே தான் இருக்கும். கிளீன் பண்ணுறக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எந்தவித லிக்விடும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா, அதில ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறனால நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் தண்ணீல மட்டும் நான் ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிட்டு, தொடச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெட் கிளாத்ல நான் தொடச்சிருவேன். இப்போ டோர்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு, ஸோ ஃப்ரிட்ஜ நம்ம கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ திங்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்க அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறதில்ல. அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நான் வெறும் ஸ்பைசஸ், ஊர்லேருந்து வர ஸ்பைசஸ்லாம் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அதனால் இப்போ நான் அதை க்ளீன் பண்ண போகிறதில்ல. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்க ஏரியாவும் அந்த சைட் டோரில் இருக்க ரேக்கும் மட்டும் நான் இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி கிளாத் வச்சு தான் நான் இப்போ வந்து ரெகுலராக வந்து ஃப்ரிட்ஜை வந்து துடைப்பேன். கிளாத்தில் வந்து ஒரு கார்னரில் வந்து நான் தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக நினச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து வெட் பண்ணி எடுத்துக்குவேன். எடுத்துட்டு கிளாத்தோட ட்ரை பாட்டில் வந்து நான் வந்து தொடச்சிடுவேன் திரும்ப. ஸோ அப்படி நான் தொடச்சாவே போதும், என் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப க்ளீனாகவே தான் இருக்கும். மேக்ஸிமம் ரொம்ப மெஸ்ஸியாலாம் இருக்காது. எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜை எப்போவுமே வந்து ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் லைட்டாக தொடச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னாவே போதும். நீங்கள் ரொம்ப நாள் வந்து துடைக்காமல் ஃப்ரிட்ஜை வந்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா தான் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகும். நீங்கள் அப்பப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் லைட்டாக இப்படி தொடச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க்கும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. நீங்கள் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் அந்த மாதிரிலாம் எடுக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல் வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து அப்படிலாம் எது ஸ்மெல்லும் வந்தது கிடையாது இதுவரையும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எதையுமே ஓப்பனாக வைக்க மாட்டேன். எந்த திங்ஸை ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைப்பேன். ஓப்பனாகவே வைக்க மாட்டேன். அப்படி வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து நான் கிளிங் ராப் போட்டோ இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பரில் ஃபோல்ட் பண்ணியோ தான் வைப்பேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸை ஓப்பனாக வச்சோம் அப்படின்னா, அந்த வெஜிடபிள்ஸ் மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் கூலிங்காக இருக்கிறனால தண்ணி போய் நின்றும். அந்த தண்ணி வந்து வெஜிடபிள்ஸை வந்து சீக்கிரம் வந்து தண்ணியிலேயே இருக்கிறனால அந்த வெஜிடபிள்ஸு கெட்டு போயிடும். அந்த கெட்டுப்போன வெஜிடபிள்ஸோட ஸ்மெல்லு தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து வந்துடும். ஸோ அதனால் நம்ம அதில் வந்து கிளிங் ராப் பண்ணியோ இல்லை வந்து அதை டிஷ்யூ பேப்பரில் கவர் பண்ணியோ வச்சோம் அப்படின்னா தண்ணியை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து வராது, சீக்கிரமும் கெட்டு போகாது, ஸ்மெல்லும் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து அவ்வளோ பெருசாக வராது. எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்ன ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, இந்த ஸ்டோரேஜ் வந்து குழந்தைங்க வந்து சேஃப்டிக்காக இந்த ஸ்டோரேஜு. இது குழந்தைங்க வந்து ஏதாவது எடுக்கக்கூடாத திங்ஸ் ஏதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். அதை வந்து டேர்ன் பண்ணால் வந்து இந்த ஸ்டோரேஜ் லாக் ஆகிடும். ஸோ அது வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சாக்லேட்ஸ்லாம் அடிக்கடி அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஸ்டோரேஜ்குள்ளே வச்சுருவேன். ஸோ வந்து எங்ககிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. வேணும்னா நாங்கள் தான் எடுத்து தர முடியும் அவங்களுக்கு. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து நான் வந்து மேலே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜு. நான் வெறும் தண்ணியில் மட்டும் தான் க்ளீன் பண்ணேன். ரொம்ப பளிச்சுன்னே இருக்குது ஃப்ரிட்ஜு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜு எப்போவுமே வந்து பளிச்சுன்னு தான் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து திரும்ப வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பைரி ஆயிருக்கா இல்லை வந்து ஓப்பனாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு தடவை தொடச்சிட்டு நான் திரும்ப வந்து டோரில் வந்து திரும்ப அதே மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜும் வந்து நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போது. க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ டோரில் இருக்க ரேக்கை வைக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஐட்டமும் வந்து நான் சேம் அதே மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுக்க போகிறேன். ஒரு சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய ஐட்டம் வச்சுட்டு அது வந்து மறந்துடுவாங்க. அது இருக்குங்கிறதே தெரியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏதாவது பாக்ஸில் வச்சுருவோம். அது நம்மளுக்கு மறந்துடும். அது நம்மளுக்கு தெரியாமல் போகிறதுனால நம்ம மறந்துடுவோம். ஆனால் வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். நம்மளுக்கு உள்ளே என்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடியறதுனால எனக்கு வந்து மேக்ஸிமம் எந்த திங்ஸும் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ மேலே இருக்க ரேக் வந்து நான் ஃபுல்லாக எம்டியாக விட்டுக்கிறேன். எப்போவுமே ரெகுலராக வந்து மேலே வந்து மாவு வச்சுக்குவேன் நான். ஸோ அதனால் அந்த ரேக் நான் எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். மீதி எல்லா ரேக்லேயும் தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். டோரில் வந்து நான் வந்து மீதி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.